ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம். பெரியாழ்வார் பாசுரங்கள் 175 முதல் 177 வரை. காக்கையை கோல் கொண்டு வா எனல். 175ஆம் பாசுரம். ஒன்றே உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான், துன்று முடியான் துரியோதனன் பக்கல் சென்று அங்கு பாரதம் கையெறிந்தானுக்கு கன்றுகள் மெய்ப்பது ஓர்கோல் கொண்டு வா, கடல் நிற வண்ணற்கு ஓர்கோல் கொண்டு வா. காக்கையே, கண்ணன் அடியார்களை கைவிடாத ஒன்றையே கூறுவான். தம் அடியார்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதிலும் ஒரு சொல்லையே சொல்லுவான். பாண்டவர்களுடன் இணைந்து வாழ்வோம் என்றும் ஊசி குத்தும் இடமும் அவர்களுக்கு தர மாட்டேன் என்றும் ஒரே சொல்லையே சொல்லும் துரியோதனனிடம் தூதாகச் சென்று அங்கேயே பாரத போரை உறுதிப்படுத்தி கொண்டு வந்த கண்ணபிரான் கன்றுகளை மேய்க்க ஒரு கோல் கொண்டு வருக. கடல் நிறத்தாவனாகிய கண்ணபிரானுக்கு ஓர் கோல் கொண்டு வருவாயாக. 176ஆம் பாசுரம். சீர் ஒன்று தூதாய் துரியோதனன் பக்கல் ஊரொன்று வேண்டி பெறாத உரோடத்தால் பாரொன்றி பாரதம் கை செய்து பார்த்தற்கு தேரொன்றை ஊர்ந்தாற்கு ஓர்கோல் கொண்டு வா, தேவபிரானுக்கு ஓர்கோல் கொண்டு வா. காக்கையே, அடியார்களுக்கு ஆட்படும் குணம் ஒன்றே கொண்ட கண்ணன் பாண்டவர்களுக்காக துரியோதனனிடம் தூது சென்று அவர்களுக்கு ஒரு ஊராவது கொடு என்று அவனிடம் பணிந்து கேட்டும் பெறாதபடியால் மானம்மிக்க சினம் கொண்டு பாரத போரிலே அர்ஜுனனுக்கு துணை நிற்கும்படியாக ஒப்பற்றதோர் தேரோட்டியாக செயல்பட்ட கண்ணபிரானுக்கு கோலொன்று கொண்டு வருக. அந்த தேவபிரானுக்கு கோல் கொண்டு வருக. 177ஆம் பாசுரம். ஆழத்து இளையான் அரவின் அணைமேலான் நீலக்கடலுள் நெடுங்காலம் கண் வளர்ந்தான் பால பிராயத்தை பார்த்தற்கு அருள் செய்த கோலபிரானுக்கு ஓர் கோல் கொண்டு வா, குடந்தை கிடந்தாட்கு ஓர் கோல் கொண்டு வா. காக்கையே, ஆதிசேடனை படுக்கையாக கொண்ட எம்பெருமான் கண்ணன் உலகம் நீரில் அமிழ்ந்த காலத்தில் நீலக்கடல் மீது ஆழந்தரில் ஒன்றில் உலகங்களை எல்லாம் தன் வயிற்றுக்குள் அடக்கியவனாய் கண் வளர்கிறான். கண்ணனான அப்பிரான் தன் இளம்பருவம் முதற்கொண்டே அர்ஜுனனிடம் அருள் கொண்டிருந்தான். அழகிய வடிவுடைய இத்தலைவனுக்கு ஓர் கோல் கொண்டு வருக. திருக்குடந்தையில் பள்ளி கொண்ட எம்பிரானுக்கு ஓர் கோல் கொண்டு வருக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.